ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். கதிர் ராஜிக்கிட்ட எக்ஸாம் எழுத போகணும், ரெடியாக, மற்ற விஷயத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, மாமாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க. அப்போ சரி, சொல்லாமல் போகலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. தெரிஞ்சால் அதுக்கும் தான் திட்டுவார்னு ராஜி சொல்கிறாங்க. சரி, இந்த போலீஸ் வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிவெடு, அதுக்கப்புறமா இதை பற்றி நானும் பேச மாட்டேன், நீயும் பேசாதான்னு சொல்லிட்டு கதிர் அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்து மயில் கிளாஸில் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது கரஸ்பாண்டன்ட் வந்துடுறாரு. எங்கம்மா உன் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு கேட்குறாரு. மயில் அது இதுன்னு ஏதோ சொல்கிறாங்க. மண்டதான் சர்டிஃபிகேட் கொடுக்க அவனுக்கு கடைசி டைம், அதுக்குள்ளே கொடுத்துருன்னு கண்டிப்பாக சொல்லிட்டு போகிறாரு. மயிலுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்ததாக பாண்டியன் குடும்பத்தினர் பழனிக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. அவங்கக்கிட்ட பழனி அண்ணன்களாக ஏற்கனவே கல்யாணம் தடைப்பட்டது, மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் பாண்டியன் சொல்கிறாரு. பெண் வீட்டாக பாண்டியன் குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்கிறாங்க. பொண்ணு எம்ஃபில் பண்ணியிருக்கா, அவளுக்கு வயசு 36, கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறான்ட்டு சொல்ல, பாண்டியன் குடும்பத்தினர் சரின்னு சொன்னதும் பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சதால அடுத்த வாரம் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து வேணால் ரிசப்ஷன் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. பாண்டியன் குடும்பத்தினர் வீட்டுக்கு வரும்போது கோமதியோட அம்மா வெளியில் நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட எல்லா விவரத்தையும் பாண்டியனும் கோமதியும் சொல்கிறாங்க. கோமதியோட அம்மாவுக்கு தன்னோட பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.